ஒன்று என்னோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி காரணமா, இல்லை என்னோட பிளட் வேல்யூஸ் தைராய்டு வேல்யூஸ் ரீசனா, இல்லை அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு கிரே ஹேரும் பார்க்க முடியும். எப்படி ஹேர் ஃபால் இருக்கோ அதே மாதிரி கிரே ஹேரும் அவங்களுக்கு ஏர்லி ஏஜ்லேயே பார்க்க முடியும். ஸோ அதை தாண்டி என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன்ன்றது கண்டிப்பாக நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கணும். அதை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரே ஹேர்ன்றது நமக்கு ஃபர்தராக தடுக்க முடியும். ஆல்ரெடி வந்த ஹேரை எனக்கு திரும்ப பிளாக் ஆக்க முடியுமான்னு கேட்டால் அது பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் அடுத்தும் நமக்கு ஃபர்தராக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இன்னும் அதிகமாகாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த கிரே ஹேர் வந்துருச்சு, நான் அதை ப்ளக் பண்ணி எடுத்தேன்னா அடுத்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஹேரும் கிரே ஆகுமான்றது அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி கண்டிப்பாக ஆகாது. பட் நீங்கள் அதை ப்ளக் பண்ணி எடுக்கும் போது அங்கே இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல் டேமேஜ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிரே ஹேரோ இல்லை நார்மல் ஹேரோ ப்ளக் பண்ணவே கூடாது. அதை அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன காரணத்தினால